அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக விவசாய தொழிலாளி பெருமக்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஒரு கிராமத்தின் விவசாய வளர்ச்சி ஒரு நாட்டின் வளர்ச்சியாகும். ஆகவே கிராமம்தான் ஒரு அடிப்படை வளர்ச்சிக்கு, அதுவும் அந்த விவசாயத்திற்கு பயன்படுகிறது என்பதை என்னுடைய அனுபவத்திலும் ஒருங்கிணைந்த விவசாயம் என்ற முறையில் அந்த பலன்களையும் அதனுடைய சாதனைகளையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அறிவியல் கண்காட்சி இன்ஸ்பயர் அவார்டு பெறுவதற்காக பல நிலைகளில் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை கொண்டு சமர்ப்பிப்பார்கள். அது மாவட்ட அளவில், மாநில அளவில் மற்றும் தென்னிந்திய அளவில் இந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அவ்வண்ணமே செஞ்சி பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா நடுநிலைப்பள்ளி சத்தியமங்கலம் மாணவர் என்னுடைய ஒருங்கிணைந்த இந்த விவசாய அமைப்பை வடிவமைத்து அதை ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்து மாவட்ட மாநில அளவில் சேர்ந்து தென்னிந்திய அளவில் பரிசு பெற்றார். ஸோ இந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சியின் மூலம் இந்த விவசாயத்தை, அதுவும் ஒருங்கிணைந்த விவசாயத்தை நாம் எப்படி பலன் பெறுகின்ற வகையில் நாம் பயன்படுத்தலாம் என்பதை ஒரு சிறு தகவலாக உங்களிடம் சமர்ப்பிப்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். உழவின் தொழிலே உலகத்தின் தொழிலாகும். அப்போ இந்த உலகத்திற்கே வளமையை தருகின்ற அந்த தொழில் இந்த விவசாயம். இந்த விவசாயம் ஊர்கோடி உலகத் தேருக்கு அச்சாணியாக அமைகிறது. உலகம் எனும் தேருக்கு அச்சாணியாக இந்த விவசாயம் வளர்கிறது. இதை நாம் வடிவமைத்து பார்க்கின்ற பொழுது சூரிய ஒளி என்பது ஒரு மகத்தான ஒரு பலன் தரக்கூடிய, இன்னைய அளவில் மின்சாரம் தயாரித்தல் எல்லாம் இருக்கிறது. ஆகவே பல 5000 கோடி அந்த மின் அலைகள் நம்மளுடைய பூமிக்கு வருகின்ற போது சொற்பம் ஒரு பங்கு தான் வருகிறது. அந்த ஒரு பங்கில் 56% நிலத்திற்கும், 34% வாயுமண்டலங்களும், ஒரு 10% ஓசோன் படலமாக கரை, இந்த மின் அலைகளாக நமக்கு இந்த பூமிக்கு வருகின்ற அந்த 54%த்தில் இந்த வெப்பத்தை கொண்டு இந்த தாவரங்கள், இந்த மரங்கள் எப்படி உற்பத்தி செய்து கொள்கின்றன என்று நாம் பார்க்கின்ற போது, இந்த சூரிய ஒளிகள் அந்த தாவரங்களுக்கும் அந்த பறவைகளுக்கும், தாவரங்களுக்கும் அந்த செடிகளுக்கும் அந்த சூரிய ஒளியை பெற்றுக்கொள்வதற்காக அடுக்கு மாறி இலைகள் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அப்போ சூரிய ஒளி எல்லா பகுதியிலும் படுகின்றவாறு கிளைகள் உருவாகி அடுக்கு மறையில் இருக்கும். இந்த சூரிய அலைகள் எத்தனை கலோரிகள் என்றால் 8000 12,000 கலோரிகள், அடுத்தது 6000 8000 கலோரிகள், 3000 6000 கலோரிகள், 1800 கீழ் கலோரிகள். இந்த வெப்பத்தை அந்த ஒளிகள் இலைகள் பெறுகின்றன. இந்த 5 கோடி அளவில் வருகின்ற அந்த சூரிய ஒளி ஒரு பங்கு தான் நம் பூமிக்கு வருகிறது. அந்த பூமிக்கு வருகின்ற ஒரு பங்கு அந்த ஒளி அலைகளில் தான் நம்ம 56% பூமிக்கு வந்து அடைகிறது என்று பார்த்தோம். காற்றில் உள்ள இந்த தன்மை இந்த பூமியில் வந்து அந்த ஒளியானது வந்து 1500 4500 வரை தான் அந்த கலோரிகள் வெப்பங்களை நாம் அந்த தாவரங்கள், அந்த மரங்கள் பெற்றுக்கொள்கின்றன. அதில் 10% மட்டும்தான் அதை அந்த தாவரங்கள் சேர்த்து கொள்கிறது. ஒரு சதுர அடியில் நாம் இருக்கின்ற அந்த தாவரங்கள் 12.5 கலோரியாக அந்த மின்சக்தியாக மாறி உணவாக தயாரிக்கிறது. அப்போ அந்த சூரிய அடுக்குமுறையில் வைக்கும்போது ஒரு 8 அடிக்கு வீதம், ஒரு 5 அடிக்கு வீதம் இந்த தாவரங்களை நாம் வளர்க்கின்ற போது தாவரங்கள், சிறு பழ செடிகள், பழந்தரும் மரங்கள், தென்னை மரம் போன்றவை, இப்படி அந்த ஒரு பகுதியில் இந்த சூரிய அந்த நிலைகளை 5 அடுக்கு முறையில் அந்த ஒளிகளை கலோரிகளாக அந்த தாவரங்கள் பெற்றுக்கொள்கின்றன. இப்போ ஒரே ஒரு பயிர் வைக்கிறோம், ஒரே ஒரு அந்த இடத்துல நாம் செய்கிறோம்னா அந்த 12.5 கலோரி வெப்பம் மட்டும்தான் அந்த இலைகள் ஈர்க்கப்பட்டு அந்த மகசூல் கிடைக்கிறது.
ஆகவே 5 அடுக்கு என்ற முறையில் ஒருங்கிணைந்த விவசாயமாக நாம் பெறுகின்ற போது அந்த சூரிய ஒளி மின்சக்திகளாக பெற்று உணவை பயன்படுத்துகிற உதவுகிறது. இந்த தாவரங்களும் சரி, இந்த பழ மரங்களும் சரி, காலை 3 மணியிலிருந்து காலை 7 மணியிலிருந்து காலை 7 மணியிலிருந்து 8 மணியும், 8 மணியிலிருந்து 9 மணி வரை, 9லிருந்து 10 வரை, இந்த நேரங்களில் தான் இந்த தாவரங்கள், இந்த மரங்கள் அந்த உணவை சேகரிக்கின்றன. மேலும் 3 மணியிலிருந்து 4 மணி வரை, 5 மணி வரை தான் மீளவும் அந்த உணவுகளை சேகரிக்க நிகழ்வு நடைபெறுகிறது. அப்போ இந்த நேரங்களில் அந்த சூரிய ஒளியினுடைய கலோரிகளை அந்த இலைகள் பெற்று உணவாக நாம் சேமிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆக 3 பங்கு சூரிய ஒளியும் 1 பங்கு நிலமும் இருக்கின்ற இடத்தில், அந்த பரவுகின்ற இடத்தில் 5 மணி நேரம் இந்த மரங்களும் சரி, இந்த காய்கறி செடிகளும் சரி உணவை சேமிக்கின்றன. உழவுதான் உயிருக்கு வடிவத்துக்கு மிக காரணமாக இருப்பதால் 5 முறை இந்த சாகுபடி முறையில் 18 வகையான காய்கறிகள் தோட்டங்கள், பழமரங்கள், விவசாய பயிர்கள் இவைகள் எல்லாம் நாம் பண்படுத்தி செய்து கொள்ளலாம். ஆக இந்த சுமார் 5 ஏக்கர் உள்ள ஒரு நிலப்பகுதியில் எப்படி நாம் இந்த ஒருங்கிணைந்த விவசாயத்தை செய்யலாம், நாம் சிறந்த பயன் பெறலாம் என்று நாம் பார்க்கின்ற போது, உதாரணமாக நான் பயிர் செய்த ஒரு முறையை உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் அதில் ஒரு சில பழமரங்கள், செடிகள் அல்லது மூலிகை செடிகள் இப்படி நாம் வைத்துக்கொள்வோம். ஒரு பகுதியை பயிர் செய்கின்ற நிலமாக, அரிசிக்கு வேண்டிய நிலமாகவும், ஒரு பகுதியை மணிலா அல்லது சிறுதானியங்கள் பயிர் வைக்கிற ஒரு இடமாகவும், ஒரு சில பகுதியை ஒரு குட்டை போல பெரிதாக வெட்டி அதில் மீன் வளர்த்தலாகும், ஒரு சில பகுதியில் அந்த கொடி வகை காய்கறிகள், அடுத்தது காய்கறிகள், இப்படிப்பட்ட பகுதிகளாகவும், அந்த நாம் வளர்க்கின்ற அந்த பகுதியில் ஆடு மாடு மற்றவர்களுக்கு தீவனமாக ஒரு பகுதி, இந்த பகுதியை நாம் பிரித்து பார்த்து எப்படி நாம் அதை முறை செய்வது என்பதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது உதாரணமாக நம்ம இருக்கின்ற நிலப்பகுதியில் நம்ம மாட்டு கொட்டகை ஒரு 20 செண்டு, ஒரு 20 மாடுகள் அல்லது 10 மாடுகள், ஆடுகள் ஒரு 20 ஆடுகள், இவைகளை ஒரு மாட்டுக்கொட்டையில் நாம் அமைக்கின்றோம். அந்த மாட்டுக்கொட்டையில் இருக்கின்ற அந்த சாணம், அந்த நீர்க்கழிவுகள்லாம் அந்த விவசாயத்துக்கு எருவாக பயன்படுத்துக்கு சேமிக்கின்றோம். அந்த மாட்டிற்கு வளர்ப்பதற்கான புல், தீவன புல்லும் நாம் ஒரு 10 செண்டு வைத்தால் அதிலிருந்து அந்த அவைகளுக்கு உதவும். நான் என்ன செய்தேன், மாடு வளர்த்தேன், 2-3 பசு மாடுகள், ஆடுகள் ஒரு 4-5 ஆடுகள் வைத்திருந்தேன், வெள்ளைப்பன்றி வளர்த்திருந்தேன், நாட்டுக்கோழி வளர்த்திருந்தேன். இப்படி அந்த வரிசையாக அந்த இடத்திலே நாம் பகுதிப்பட்டு வளர்க்கின்ற பொழுது அவைகள் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஜீவராசிகள் வளர்வுக்கு வேண்டிய ஒரு இயற்கை சூழலார். அதுக்கு முன்னதாக என்ன செய்யணும்னா, இந்த 5 ஏக்கர் நிலப்பகுதியில் சுற்றி தேக்கு மரம், நடுவில் வேப்ப மரம், உரத்திற்காக கிலோரியா என்ற ஒரு தழை மரம் இருக்கிறது, பச்சை தேத்தர்கள், அந்த மரங்களை நட்டுக்கொள்ள வேண்டும். மேலும் சில மரங்கள் சில வகையான காற்றுகளை வெளியிடுகிறது. உதாரணமாக பூர்ச மரமும் மூங்கில் மரமும் என்ன ஆக்சிஜன் 100% ஆக்சிஜனை தருகின்ற நிலை உள்ளது. மரம் தாளாட்டினால்தான் மழை பெய்யும். மரங்களின் வெளிமூச்சு மனிதனுடைய உள்மூச்சு, மனிதனுடைய வெளிமூச்சு அந்த மரங்களினுடைய உள்மூச்சு. என்ன ஒரு தத்துவம் பாருங்கள். அந்த மரங்களுடைய விடுகின்ற வெளிமூச்சு தான் நமக்கு உள்மூச்சாகவும், நாம் விடுகின்ற வெளிமூச்சு தான் அந்த மரங்களிற்கு உள்மூச்சாகவும் அமைகிறது. ஆக இந்த நிலையில் அந்த மரங்களை நாம் நட்டு பராமரிக்கிறோம். இவைகளெல்லாம் மேல்தர மரங்களாகவும் பணப்பலன் தர மரங்களாகவும், அல்லது ஒரு 10 சென்டில் ஒரு கிணறு இருக்குதுன்னா அந்த கிணற்றை சுற்றி இருக்கின்ற பகுதியில் ஒரு மூங்கில் மரம், அது சுவாசத்தை அதிகமாக தருகின்றது. ஆக இந்த மர நிழல்களை எல்லாம் நாம் பராமரித்து வைத்து இருக்கிறோம். இன்னும் சில மரங்கள், இப்போ உதாரணமாக முருங்கை மரம். அந்த முருங்கை மரம் நமக்கு முருங்கை மரம், வாழை மரம் இவையெல்லாம் ஒரு சிறு பகுதிகளாக ஒரு 5 சென்ட் வைக்கிறோன்னு வச்சுக்க. அந்த முருங்கை மரத்தினுடைய தன்மை என்னன்னா, காற்றில் அந்த ஒளி அலைகள் இருக்கிற கண்ணுக்கு தெரிந்து இழுக்கக்கூடிய மின் அலைகளை அந்த சுவாசம் வெளியிடுறது முருங்கைத்தாழை.
நான் உதாரணமாக டிவி வருவதற்கு முன்னாடி முதலில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆண்டனா இல்லாமல் ஒரு சொரட்டுக்கோலில் இந்த ஆண்டனா அலுமினிய கம்பி ஆங்கருங்களை கட்டி விட்டு அந்த முருங்கை மரத்து மேலே வச்சு கனெக்ஷன் கொடுத்து டிவி வச்சேன். டிவி ஓடிச்சு. அதை விட பெரிய மரம் இலுப்ப மரத்தில் வைக்கலான்னு அதை வச்சேன். பஞ்சு மரத்தில் ஓடலை. திரும்ப முருங்கை மரத்தில் வச்ச உடனே ஓடுது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டேன்? அந்த முருங்கை இலை ஒளி அலைகளை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அந்த ஒளி அப்போ அதை ஈர்த்து அந்த டிவிக்கு நம்ம செய்தி கொடுக்கறது. படம் ஓட்டினேன். எனக்கு வித்தியாசம். அதிலிருந்து முருங்கை தழை பெரிய மருந்தாக கண்ணுக்கு, நினைவு சக்திக்கு, அந்த கீரை வகைகள், அந்த கீரை தண்டு ரசம் வைப்பதற்கு, கீரை பூவு, கீரையினுடைய விதைகள், இப்படி அனைத்துமே அதில் பயன் தரக்கூடியாக எந்த நாளிலும் பயன் தரக்கூடிய நிலையில் அந்த முருங்கை இலை இருக்கிறது. ஆகவே அந்த நம்மளுடைய பகுதியில் அந்த முருங்கை இலை இருக்க வேண்டிய அவசியம். வாழை மரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழை மரம் பயன்படுத்தாதே இல்லை. பழமாக தருகிறது, காயாக தருகிறது, பூவாக தெரிகிறது, தண்டாக பயன்படுகிறது, இலையாக பயன்படுகிறது, பழமாக உணவுவதற்கு பிறகு சாமி படைக்க பழம் பயன்படுகிறது. இப்படி அனைத்து வகையிலும் ஒரு மரம், வாழை மரம் ஒன்று எடுத்துக்கொண்டால் அதுதான் முழுவதுமாக தன்னை பலன் தரக்கூடிய இருக்கிறது. அதில் பல வகைகள் இருக்கிறது. ஸோ இந்த நிலைகளை அந்த வாழை மரத்தை நாம் அமைத்து கொண்டோம். அடுத்தது பார்த்தோம் சொன்னால், இந்த மணிலாவுக்கு ஒரு பகுதியை வைக்கிறோம். அதில் ஒரு வித்தியாசன முறையை நான் கண்டுபிடித்தேன். நீர் பாய்ச்சிட்டு ஈரமாக்கிட்டு பனை ஓலைகள் ஒரு 60 பனைமரம் என்கிட்ட இருந்தது. அந்த பனைமரத்தின் ஓலைகளை அதில் பரப்பி விட்ட உடனே ஒரு 3 நாள் பொறுத்து அதில் செல்கள் உருவாகி அந்த பனை ஓலையில் ஒட்டும். அப்போ அந்த செல்லை தட்டிட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஓலையை எடுத்துருவோம். அப்போ அந்த செல்கள் கூட நம்மளை கோழிக்கு அவைய வைக்கும்போது அந்த குஞ்சுகள் இருக்குது இல்லையா, அந்த செல்களை உணவாக கொடுத்தால் மிக அதிகமாக வேகத்தில் அந்த கோழி குஞ்சு வளரும். அப்போ அந்த செல்கள் உருவான உடனே பூமியில் இருக்கிற மண் ஆக்சிஜனை ரொட்டேஷன் பண்ணி வெளிக்கொண்டுருது. அதுக்கப்புறம் நம்மளுடைய தழை உரங்கள், எரு உரங்கள் இதை இட்டு அந்த மணிலா பயிர் செய்கின்ற போது 2 மடங்கு அதில் ஈவு வருகிறது. அப்போ இவ்வளோ பெரிய வித்தியாசம் அதில் நாம் அறிந்து கொண்டேன். பனைமரம் எடுத்துக்கிட்டு கொண்டால் கூட பனைமரம் எல்லாம் பயன்படுது. இன்றைக்கி 30 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு ஒரு மரத்தையே வெட்டுறாங்க. பனைமரம் நீரை தேக்கி வைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பனை ஓலைகள் தான் இந்த கருமேகம் வருகின்ற நிலையில் அந்த கருமேகத்தினுடைய கவரை இழுத்து கொண்டு மழையை கொடுக்கிறது. அப்போ சில இடங்களில் மழை அதிகமாக வர்றதுக்கு காரணமே என்னன்னா, அந்த பனை ஓலைகள் அந்த கார் மேகத்துடைய அந்த ஈர்ப்புத்தன்மை இழுத்து அந்த பகுதியில் மழை கொடுக்கிறது. அப்போ எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மழையை பெறக்கூடிய ஒரு பனைமரம். எந்த புயல் அடித்தாலும் பனைமரம் சாயாது. அவ்வளவு உரித்தன்மை உள்ளது. ஆக இந்த மரங்களை நாம் அந்த பகுதியில் இருப்பதை நாம் உறுதி கொள்கிறோம். இப்படி அந்த பயிர் செய்கின்ற பொழுது நாற்றங்கால் விடுகிறோம். அப்போ நாற்றங்கால் தயாரிப்பதற்கு முன்னாடி இந்த தழை உரங்கள், வேப்ப மர தழை உரைகள், இந்த கிலோர தழை உரைகள், ஆக்சிஜன் தருகின்ற புருஷ தழை உரைகளை நாம் பக்குவப்படுத்தி அந்த நிலத்தை உழுது அதுமேல் நாம் மாட்டு சாணி, ஆட்டு சாணிகளாம் தயாரித்து பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறோம் இல்லையா, அதையும் அந்த இடத்தை எடுத்து நாற்றங்காலுக்கு நெல் ஊற வைத்து விதையை நாம் தெளித்து விதை முளைத்தலை செய்கிறோம். அந்த விதை முளைத்து சற்று வெளியே வந்த பிற்பாடு நாம் பனம்பழம் இருக்கிறது இல்லையா, அந்த பனம்பழத்தை எல்லாமே ஒரு நீர்த்தொட்டி, தண்ணீர் பெறுகின்ற நீர்த்தொட்டியிலே போட்டுட்டு அதை கரைத்து அந்த மஞ்சள் தண்ணி அந்த நாற்றங்காலில் போய் சேர்ந்து விழுந்து அடைய வேண்டும். அப்போ அந்த மஞ்சள் கரைச்சால் போன உடனே அந்த நாற்று எந்தவித பூச்சிக்கொல்லி இல்லாமல் விதை முளையும் பயிரிலே தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த விதை நாற்றங்கால் நல்ல உயிரோட்டமாக நோய் நெடிப்புகளை தாங்குகிற சக்தியாக அந்த நாற்று வருகிறது. அந்த நாற்றைத்தான் நாம் பிடுங்கி மற்ற இடத்துல நாம் நடுகிறோம். நம்ம வீட்டில் கூட நாத்தனார்னு சொல்கிறாங்க இல்லையா, நாத்தனார் என்றால் என்ன, அந்த நாற்று அளவில் இருக்கிறவள் பிடுங்கி இன்னொரு இடத்துல நடர செல்கிறவள் தான் நாத்தனா என்று அதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆக இப்படி அந்த விவசாயத்தை நிலத்தை நாம் அங்கே வைத்து விடுறோம். அடுத்து ஒரு 50 சென்ட் குளம் வெட்டும். இந்த 50 சென்ட் குளத்திலே களிமண்கள் எல்லாம் ஈரப்பசை உள்ளே இழுக்காமல் குளத்தை ஒரு 5-6 அடி வெட்டிட்டு மேடான பகுதியில் செஞ்சுட்டு
அந்த குளத்தினுடைய அடியில் பழுப்பு பதித்து அந்த தண்ணிகள் வெளியேற்றி பயிருக்கு போறாப்புல ஒரு பழுப்பு பதித்து அதை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது நம்ம குளம் வெட்டிட்டோம், ரெடி ஆயிடுச்சு. அது மேலே பில்லர் வைத்து மேலே ஒரு கொட்டகை வைத்து ஒரு கோழி கூண்டினுடைய கொட்டகை அமைக்கிறோம். அதுக்கு வழி உள்ளே போகிறதுக்கு வச்சிடறோம். அப்போ இதில் மீன் வளர்க்குறோம். இந்த தண்ணியில் விட்டு அதில் மீன் வளர்க்குறோம். அந்த மீன் வளர்க்கின்ற பொழுது 2 பகுதியாக பிரித்துக்கலாம். ஒரு பல வகைப்பட்ட மீன்கள், நிலைமைக்கு ஏற்றவள் அடியில் இருக்கிற மீன்கள், இறா கூட வளர்க்கலாம். அதில் அதுக்கு மேல் மட்டத்தில் இருக்கிற மீன்கள், அதுக்கு மேல் இருக்கிட்ட மீன்கள். இந்த பெரிய மீன்களுக்கு இந்த சின்ன மீன்கள் உணவாவதற்கும் அந்த ஒரு சில மீன்களை நாம் அதில் வளர்க்கலாம். இன்னொரு பகுதியில் நாட்டு விரால் என்று சொல்வார்கள். அந்த நாட்டு விரால் மீனை நம்ம 1 கிலோ 500 ரூபா. அப்போ இந்த கோழி மேலே நாட்டுக்கோழிகள், வாங்கோழிகள், கிண்ணி கோழிகள், வாத்துகள் இவைகளெல்லாம் அந்த குளத்திற்கு மேலே இருக்கின்ற கொட்டைகளை வளர்க்கின்ற பொழுது அதனுடைய சாணங்கள் அந்த மீனுக்கு தீனியாகவும் மாறுகிறது. அந்த கழிவு நிறைந்த அது பயன்படுகின்ற ஒரு நீராகிறது. புதிதாக நீரை விட்டு ஏற்றி அந்த பழைய நீரை அந்த வாய்க்கால் வழியாக எடுத்து அந்த பயிருக்கு சென்று அந்த நீர்ப்பாசனம் செய்து விடலாம். அப்போ இந்த குளக்கரையில் என்ன செய்கிறோன்னா, குளக்கரையில் மண்கள் அமைந்து இருக்கு இல்லையா, மணலான இதெல்லாம், அதில் இந்த பனங்கிழங்கு கொட்டைகளை கொண்டு வந்து பனங்கிழங்கு, வெத்தலை வள்ளி கிழங்கு இதெல்லாம் ஒரு அரிய மூலிகை கிழங்குகள். இந்த பனங்கிழங்கை கூட நாம் வளர்க்கின்ற போது கவுத்து போட்டால் அது பனங்கிழங்கு ஆண் மரமாக இருக்கும், சாட்சி வச்சா அந்த மரம் பெண் மரமாகும். இப்படி தான் அந்த பனங்கிழங்கினுடைய தத்துவத்தில் ஏற்கிறது. அதே போல் ஈச மரம் 1, 2 நம்ம பகுதியில் இருக்கணும். அந்த ஈச மரத்தில் தான், அந்த பனை மரத்தில் தான் தூக்கணாங்குருவி கூடு கட்டும். அந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டுவதை நம்ம ஆராய்ந்து பார்த்தால், தெற்கு பக்கம் வாசப்படி வச்சு அதை கூடு கட்டினால் அந்த பருவத்தில் மழை வருமா. அப்போ வடக்கு பக்கம் வாசப்படி வைத்தால் அந்த பக்கம் மழை வராதான். இது அந்த குருவிகளுக்கு என்ன விஷயம் பாருங்க, அற்புதமான வீடு கட்டுது தன்னுடைய இறக்கையால். அப்பேற்பட்ட ஒரு நிலையை அந்த தூக்கணாங்குருவி செய்கிறது. ஆகவே பலவிதமான பறவைகள் இவைகளெல்லாம் அந்த இடத்துக்கு வரணும்னா இப்படிப்பட்ட மாமரத்தில் பல வகைகள் இருக்குது. கொய்யா மரம், பலாமரம், எலுமிச்சை மரம், என்ன பழ வகைகள் இருக்கிறதோ அந்த பழ வகைகளெல்லாம் மரங்களாக 8 சென்டிமீட்டருக்குள்ள நாம் ஒரு இடத்துல நாம் பயிர் வைக்கணும். 50 சென்டில் தென்னை மரங்கள் வைக்கணும். அப்போ ஒரு தென்னை மரை வரிசையாக நம்ம வைக்கின்ற போது விரைந்து அது பலன் தரணும்னா ஆழ குழி நோண்டி எடுத்து விட்டு அதில் செம்மண் எல்லாம் கலந்து அந்த குழியை தயாரித்து, தலைமுடி இருக்குது பற்றியா இந்த கடைகள்லாம் முடிவெட்டுற கடையில், அந்த தலைமுடிகளை வாங்கி ஒரு சாக்கு பை, ஒரு சிமெண்ட் சாக்கு பை அளவில் அந்த தென்னங்குடியில் போடணும். அப்புறம் அதை மண் மூடிட்டு அதை உப்பு கொஞ்சம் போடணும். இப்படி போட்டுட்டு அந்த தென்னங்கனை நட்டால் 2 ஆண்டில் அந்த குறு மரமாகவே தென்னங்காய் கொலையாக பெரிய பெரிய காயாக காய்க்குமாம், அந்த தலைமுடி அந்த பள்ளத்தில் புதைத்ததன் காரணமாக. அப்போ இவ்வளோ பெரிய அதிசயங்கள் நம்மளுடைய அந்த பயன்பாட்டாக நாம் அறிந்து கொள்கிறோம் பாருங்கள். அதே போல் நாற்றங்காய், அந்த ஒரு பழமரம் இருக்கிறது இல்ல, அந்த நாற்றங்காய் பழம் உடல் வலி நிவாரணி. இதுதான் உலகத்திலே தொடங்கிய முதல் பழமாம், உடல் வலி நிவாரணி. உடம்பெல்லாம் வலிக்கிறது, கை மூச்சு பிடிச்சிச்சுன்னு சொன்னோம்னா அதை சுடத்தண்ணியில் அந்த பழத்தை அறுத்து போட்டு கொதிக்க வைத்து அந்த காயை எடுத்து உடலே தேய்த்து தலை முழுக்க அதை தண்ணீர் ஊற்றி குளித்துட்டு ஒரு மூங்கில் மரத்து நிலையிலோ புருஷ மரத்து நிலையிலோ படித்தென்றால் நம் உடல் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை, மிகப்பெரிய சந்தோஷத்தை, உடல் ஒரு வலிமை பெற்றிருக்கிற போல உணவை, நல்ல மூச்சு பயிற்சி பெற்றதை நாம் பெறலாம். அப்போ இந்த பழம் எவ்வளோ பெரிய முக்கியமானது. அதனால தான் நாற்றங்காய் ஊர்க்காய் என்று கொடுக்குறாள். அப்படியே அந்த ஊர்க்காயை எடுத்தாலே நாக்களை உச்சி ஊதுற, அதை பார்த்தாலே அதுதான் உடலுக்கு ஜீரண சக்தியை தருகிறது அந்த ஊர்க்காய். ஆக இந்த பழமரங்களில் நான் சொல்லி வந்த மரங்களில் இந்த பழமரங்கள், இந்த இது போல் சப்போட்டா, அடுத்தது நுணாமரம், பெரிய விஷயங்கள், பல குருவிகள்லாம் சொல்லும். அந்த நுணாமரம் தான் நுகத்தடியாக செய்கிறது. அதுதான் மாட்டுக்கு நுகத்தடியாக செய்கிறது. கரெக்டாக அந்த அளவு நீட்டு தான் அந்த நுகத்தடி வரும். அந்த பழங்களை குருவிகள் சாப்பிடும். அதை நாம் என்ன பண்ணோம், அதில் தான் நோனி என்ற ஒரு மருந்தே தயாரிக்கிறார்கள்.
அந்த நொணா மரத்திலிருந்து. அப்போ அந்த நொணாப்பழம் கருப்பாக இருக்கும், அதை சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு ஒரு சக்தி பெறுகிறது, பல நோய்களிலிருந்து விடுபடுகிறது. ஆக ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பழமும் என்ன நோய்களை தீர்க்கிறது, நம் உடல் வளர்ச்சிக்கு இந்த பழங்கள் என்ன அத்தியாவசியம் தேவை என்பதை இந்த மரங்களெல்லாம் நம்மளுக்கு எடுத்து காட்டுகின்றன. அப்போ இன்னும் ஒரு சில பகுதியில் கீரை வகைகள் ஒரு 10 சென்ட் எடுத்துக்கணும்னா கீரை வகைகள் அரைக்கரை, சிறுகரை, முளைக்கரை, தண்டுக்கரை இப்படி நாம் அதை பயன்படுத்தி கொள்கிறோம். அடுத்த ஒரு 20 சென்டில் கத்திரி, மிளகாய் இது போல் செடிகளை பயன்படுத்தி அந்த வெண்டைக்காய் இதைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து சுண்டைக்காய், அது ஒரு செடிகள் அருமையான காரக்குழம்புக்கும் சுண்டல் வத்தலுக்கும் அது சுண்டலுடைய எல்லா நிலைகளுக்கும் அந்த வயிற்று புண்களை ஆற்றுகின்ற அளவுக்கு அந்த சுண்டைக்காய் இருக்குது. அப்போ அதை நாம் பயிர்த்து நம்ம உணவுக்காகவே நம்மளுடைய குடும்பத்தாருக்கே பயன்படுகின்ற வகையில் இவைகளெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ சிறு விவசாயி எடுத்துக்கொண்டு போய் நம்ம உழவர் சந்தையிலே இந்த வாழைப்பழம், வாழைப்பூவாக வைக்கலாம், வாழைக்காயாக வைக்கலாம். ஒரு திருமணத்துக்கு ஒரு வாழை மரமே 1500 ரூபா 1000 ரூபா மரத்தை எடுத்து வியாபாரம் செய்கிறார்கள். இப்படி அந்த பயன்பாட்டுக்கு இந்த பழங்களும் கீரை வகைகளும் நாம் பயன்படுத்திக்கிறோம். அப்போ இந்த பழமரங்கள் வகைகள், அந்த மீன் கொட்டை வகைகள், மீன் மேலே அந்த கோழிப்பண்ணை வைத்து அதனை கோழியாகவும் மீனாகவும் நமக்கு பயன் வருகிறது. அந்த நிலத்தை சுற்றி இருக்கின்ற நிழல் தர மரங்கள், இந்த பணம் தரும் தேக்கு மரங்கள், ஒரு 20 ஆண்டு இருந்தாலே ஒரு தேக்கு மரம் 60,000க்கு ஒரு மரம் விலை பெறுகிறது. அது ஒரு பெண் குழந்தை பெற்றாலே உடனே ஒரு 5 தேக்கு மரத்தை வீட்டில் வச்சிடணும். குறைஞ்ச 5 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு அந்த லாபம் வரும். சந்தன மரமும் நடக்கலாம், செம்மரமும் நடலாம். சந்தன மரம் அனுபவித்து அரசு அனுமதி பெற்று வைத்து விட்டால் அந்த மரம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுக்கு என்ன விலை வருதோ அந்த விலை அரசாங்கம் நம்மள்கிட்ட கொடுத்து அந்த மரத்தை அவர் எடுத்துக்கொள்வார்கள். ஆகவே இந்த விவசாயத்தை பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு வட்டத்திலும் மாவட்டத்தில் இருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இந்த விவசாய அலுவலர் இருக்கிறார்கள். அவர்களோடு இயற்கை விவசாயம் எப்படி செய்வது, சும்மா கடையில் போய் மருந்து வாங்கி வந்து கொட்டி கொட்டி இப்போ இதை வச்சு அடித்து போய் நிறைய விஷயங்களை நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவாக போகிறதை விட நம்மளிடம் இருக்கின்ற எருவுகள், நம்மளிடம் இருக்கிற தழைகளை வைத்து ஒருங்கிணைந்த விவசாயமாக நாம் இதை செய்கிறோம். இப்போ அந்த பகுதியிலே, அந்த நிலப்பகுதியிலே ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டுற பண்ணை நமக்கு உதவி செய்கின்ற ஒரு தொழிலாளி இருக்கிறார் என்றால் அவர் அங்கே தங்கி அங்கே சமையல் செய்து இருக்கிறார். அவருக்கு ஒரு ரூமு, அதுக்கு பக்கத்திலே கீழே ஒரு அறையில் முயல், குறைந்தது நான் ஒரு 300 முயல் குட்டிகள் அம்மாசிக்கு 4-5 குட்டிகள் போட்டுக்கொண்டே இருக்கும். அதுக்கு வேண்டிய அந்த மூக்கு போன்ற துண்டுகள் எது வச்சாலும் சாப்பிடுது. இதை நாம் வளர்த்தாலும் அந்த முயல்களும் நாம் என்ன அப்பப்போ அதை விற்பனைக்கு கொண்டு செல்லலாம். 200 ரூபாய்க்கு கூட ஒரு முயல் விற்கிறது. அப்போ அந்த முயலை நாம் அந்த வளர்ப்புகளை அந்த வீட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டிற்கு மேலே ஒரு வீடு அமைத்து புறா வளர்வதற்கான அந்த வடிவமான அகல் வடிவில் கொட்டைகளை வைத்துவிட்டு ஒரு புறா வளர்த்தோம்னா அது ஒரு வருஷத்தில் நாம் ஒரு 10 ஜோடி வச்சோம்னா 40 ஜோடிக்கு மேலே அந்த புறா. அதுபோல் ஒரு 200-300 புறா நான் வளர்த்தேன். அந்த புறா நமக்கு பழக்கமும் ஆகிடும். தீனி வைட்டால் நம்ம கையில் துண்ணும், அந்த வாசலில் பொருகும், திறந்து பறந்து போகும். ஆனால் புறாவில் ஒரு பெரிய அதிசயம் என்றால் அந்த ஒரு புறா வெண்புறாவாக இருக்கிறது ஜோடி சேர்ந்ததை பார்த்து பிரிவே பிரியாது. அது காணாமல் போய் அல்லது யாராலும் கொல்லப்பட்டு விட்டாலோ அந்த புறா ஜோடி சேரனா தன் உணவை உள்ளாமல் அந்த மரத்தடியிலேயே உட்காந்து என்ன ஆகும், அந்த புறா இறந்துடும். எவ்வளோ பெரிய அந்த பறவைகள் எவ்வளோ பெரிய வித்தியாசமாக இருக்குது பாரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பறவைக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். எல்லாரும் கேட்டாலும் இது வரைக்கும் நான் எல்லாரையும் கேட்டேன், பறவைகள் எல்லாம் பறக்கும், விலங்குகள்லாம் நடக்கும். இதான் அவர்கள் உற்று நோக்கியது. அப்போ நாம் விவசாயம் ஒன்று செய்கின்ற போது எவ்வளவு கூர்மையாக சிந்திக்கணும். அந்த காலத்தோடு பயிர் செய், பார்க்காத பயிர் வீண். அப்போ தினமும் பார்த்து கொண்டிருப்பதில், அந்த தாவரங்களையும் மரங்களையும் தொட்டு பார்த்து பேசுதல், அதுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கிறது. எப்படி உணர்வுகள் இருக்குது என்பதை நான் கண்டுபிடித்தேன் என்றால் நிறைய மூலிகை செடிகள் வைத்தேன். இந்த மூலிகை செடிகள் இன்று நமக்கு எவ்வளோ பயன் தருகிறது என்று கிராமத்தில் அறிந்து இன்னும் தெரியாமல் இருக்குது. நாயூரி தழை பயன்படுகிறது, இந்த குப்பைமேனி தழை எவ்வளோ அழுத்தமான மருந்து வகையில் இருக்கிறது. பிரண்டை, அந்த பிரண்டையில் நீட்டாக இடைவெளி இருந்தால் அது ஆண் பிரண்டை, அளவு குட்டியாக இருந்தால் அது பெண் பிரண்டை.
அந்த பெண் பிரண்டையை பெண்கள் தான் சாப்பிடணும், ஆண் பிரண்டை ஆண்கள், அப்போதான் அதுக்கு ஏற்ற சத்து மூலப்பொருள் கிடைக்கும். மாறி சாப்பிடக்கூடாது. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும். பிரண்டையை ஊறுகாய் செஞ்சு உடல் பசி எடுப்பதற்காக சாப்பிடுகிறார்கள். அப்போ அந்த பசியை போக்க அந்த பிரண்டை பயன்படுவதனால் ஆண்கள் எந்த பிரண்டையை சாப்பிடணும், பெண்கள் எந்த பிரண்டையை சாப்பிடணுன்ற ஒரு கருத்து இருக்கிறது. இப்படி இந்த மூலிகை செடிகள்லாம் வைக்கின்ற போது ரோஜா செடி 2 வளர்த்தேன் நான். அதில் இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த பயிரெல்லாம் இந்த ஒருங்கிணைந்த விவசாயத்தில் பழமரங்கள், காய்கறிகள், மரம் சுற்றி மரங்கள், வாழை மரம், மீன் கொட்டகை, மேலே கோழி கொட்டகை, புறா, இந்த முயல், அந்தாண்ட வெண்பன்றிகள், மாடுகள், ஆடுகள், இவைகளெல்லாம் ஒன்று போட்டு அப்படியே அந்த ஒரு விவசாய நிலத்தில் ஒரு அற்புதமான உலகமே, ஒரு இயற்கையாக இருக்கிற, இயற்கையோடு மனிதன் ஒன்றித்திருக்கிறான் நிலையை உருவாக்கலாம் இந்த விவசாயத்தில். இன்னும் சொல்ல போனால் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பழங்கள், உதாரணமாக பனைமரம் சாப்பிடணும், அதில் கௌரவம் பார்க்கக்கூடாது. சீத்தாப்பழி சீசனில் சீத்தாப்பழி சாப்பிடணும், பனங்கள் பனங்கள் சாப்பிடணும். எந்தெந்த சீசனில் இயற்கை தன் கனிகளை உற்பத்தி செய்கிறதோ அந்தந்த செயல்களில் நாம் இயற்கையோடு இணைந்து கொண்டு அவைகளெல்லாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட ஒரு இந்த நிலப்பரப்பில் பயிர் வைக்கின்ற இடத்துல நெல் பயிருக்கு ஒரு ஸ்பீக்கர் நடுவில், மாந்தோப்புக்கு ஒரு ஸ்பீக்கர், அந்த பழமரங்களுக்கு, அந்த காய்கறிகளுக்கு ஒரு ஸ்பீக்கர், அந்த மீன் கொட்டகை இருக்கு இல்லையா, அது நடுவில் ஒரு ஸ்பீக்கர், அந்த கோழி கொட்டைகளில் ஒரு ஸ்பீக்கர், புறாவுக்கு ஒரு ஸ்பீக்கர், இந்த முயலுக்கு ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துட்டு காலையில் 4 மணிக்கு, ஏன்னா 3 மணிக்கே சேவல் கூவுது, அது அந்த நேரம் பார்த்து காலை தொடங்கிட்டதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கெல்லாம் அந்த போட்டுட்டு நைட்டு 10 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் அழகான அதாவது மெல்லோசை மிக்க ஒரு பாடல்கள், இசை மிருதகம், இது போல் மியூசிக், கிட்டார், இது போல் வயலின் போன்ற மியூசிக்கள், இவைகளெல்லாம் போட்டு அதை அப்படி சுற்றி வருவேன். அப்போ இந்த மீன் குட்டைகள் இருக்கிற மீன்கள் துள்ளுவதையும், புறாக்கள் ரெக்கையை அடிப்பதையும், அந்த கோழிகள் எல்லாம் கூர்ந்து கவனிப்பதையும் பார்த்து ரசிக்கின்ற போது அற்புதமாக இவைகள் அந்த இசையை கேட்டு வளர்கின்றன. அதுக்கு உதாரணமாக அந்த கோழி, அந்த ரோஜா செடியில் ஒரு ஸ்பீக்கர் வச்சிடலாமுங்க. அந்த ரோஜா செடி பெரிய பூவாகவும் தண்டு வளமாக இருந்ததை பார்த்தேன். ஸ்பீக்கர் இல்லாத ரோஜா செடி வச்சது கொஞ்சம் இதில் இருந்தது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது, அந்த இசையை கேட்கக்கூடிய நுட்பமான அந்த மரங்களுக்கு இருக்கிறது. ஒரு 100 வருட பழம் தருகின்ற ஒரு வேப்ப மரத்தின் சென்று அந்த வேப்ப மரத்தை நம் கையால் உள்ள தடவி அப்படியே ஒத்திட்டு நாம் தியானம் செய்தால் ஒரு பெரிய வளம், நம்மளுடைய நோய், நம்மளை ஒரு வித்தியாசமான உணர்வை அறியலாம் என்று சொல்கிறார்கள் முன்னோர்கள். அப்படி இந்த விவசாயத்தில் இவ்வளோ நிகழ்ச்சிகள் சொன்னேன். ஆக இந்த பழமரங்கள் இவைகள்லாம் சேர்ந்து ஒரு 5 ஏக்கரா பகுதியில், 3 ஏக்கரா பகுதியில் இவங்களை 5 அடுக்கின்ற முறையில், அப்போ சூரிய ஒளிகள் ஒரே மரங்கள், ஒரே பழமரங்கள், ஒரே தாவரங்கள் பயிர் வைக்கின்ற பொழுது அந்த சூரிய ஒளி பெறுகின்ற அந்த கலோரி வெப்பம் 12.5% தான் அவைகளுக்கு உணவாக கிடைக்கிறது. ஆகவே இந்த ஒருங்கிணைந்த 5 அடுக்கு முறையில் நாம் விவசாயம் செய்கின்ற பொழுது 12 × 5 × 6 62% அந்த சூரிய ஒளிகள் மூலம் அந்த உணவு சத்து பெறுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மாம்பழம் எப்படி ருசி மாறுகிறது. அடியிலிருந்து அந்த நீர் வருகிறது, மேலே காற்றிலிருந்து அந்த இலைகள் ஒளி பெறுகிறது, மரபணுக்களாக தன்னுடைய இருக்கிற மரபணுக்களை மாறி அந்த மாம்பழம் பல விதங்களில் இனிப்பாக மாறுகிறது. அப்போ எவ்வளோ பெரிய படைப்பு தன்னை உருவாக்கி இந்த பழங்களை உருவாக்குது. ஆகவே ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இந்த விவசாயத்தில் ஒரே நெல் பயிரே வச்சு அது எலி இப்போலாம் அதிகமாக மணிலா நெல் பயிர் வைக்கிற போது எலிகள் அதிகமாக வருகிறது. ஏனென்றால் அந்த மணிலாவில் இருக்கிற அந்த சத்து இயற்கைக்கு நமக்கு உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு சத்து, பசியின்மை. அதாவது ஒரு விவசாயி, ஒரு மனிதர் என்றாலே 10 மணிக்கு தூங்கிடணும். என்ன வேலை செஞ்சாலும் பசி எடுத்து பார்த்தா சாப்பிடணும். அந்த நேரத்துக்கு போய் பசி இருக்குதுன்னு போட்டுக்கூடாது, அது நமக்கு நோவாக மாறிடும். அப்போ பசி எடுத்து சாப்பிடுதலும் 10 மணிக்கு உறங்குதலும் செய்தால் நம் உடல் இருக்கின்ற உறுப்புகள், இந்த கல்லீரல், மண்ணீரல், இவைகளெல்லாம்
வேலை செய்வதற்கான ஒரு ஆயத்த பணியில் இருக்குமா. அதை வேலை செய்ய விடாமல், அதை ஜீரணிக்க செய்யாமல், ஜீரண சக்தியெல்லாம் அந்த 10 மணிக்கு மேலே தான் செய்கிறது. அதுக்கு உறக்கம் நமக்கு தேவை உடலுக்கு. இதை தான் செய்கின்ற போது அந்த உடல் இயக்கம் மாறுகிறது. இதையெல்லாம் நாம் கண்டுபிடித்து ஆய்ந்து செய்ய வேண்டிய ஒரு நிலை. ஆகவே ஒரு விவசாயி எந்த விதத்திலும் பெருநஷ்டம் ஏற்படவே முடியாது. நாம் காலத்தே பயிர் செய்யணும். எந்த காலத்தில் எந்த பயிர் செய்யலாம்? ஊடு பயிர்கள் மணிலா இருக்குதுன்னா அதிலே ஒரு 2-3 புளிச்சக்கரை போட்டுடணும். அவருமே நம்மளுடைய உணவுக்கு தேவையான பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, காராமணி, இந்த வகைகள், சிறுதாவணிகள், அதெல்லாம் ஊடு பயிர். இப்படி ஒரு பயிர்களை வைத்தே நாம் முதலில் செய்து அதை கொண்டு வந்து அதில் மருந்தை போட்டு செய்வதை விட இந்த 5 அடுக்குன்ற முறையில் இந்த விவசாயத்தை நாம் பெருகி நம்முடைய மன மகிழ்ச்சியும் எல்லாரும் வந்து ஒரு பெரிய கனகோப்பத்தில் செஞ்சியில் ஒரு தலைவர், முன்னாள் தலைவர், அற்புதமான ஒரு பழமர சோலைகள், நேழ்தர மரங்களை வைத்து எல்லா பறவைகளும் வந்து அங்கே தங்குகிறது. அந்த தருகின்ற அந்த தங்கத்தின்ற அதனுடைய மூச்சு மற்றது எல்லாமே அந்த தாவரங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு பறவைகள் வீடு கட்டு, ஒரு மரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மரத்தையும் மனிதனையும் ஒப்பிட்டு பார்த்தால், ஒரு மரம் அதனுக்கு விறகாக பயன்படுகிறது. அந்த மரம் அதுக்கு நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களை செய்வதற்கு பயன்படுகிறது. மரம் இருந்தாலும் இவைகள் பயன்படுகிறது. அந்த பறவைகள் கூடு கட்டுவதற்கு வாடகை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு கணக்கு. இப்படி ஒரு மரம் இருக்கின்ற பொழுதும் சரி ஆக்சிஜனை தந்து நமக்கு தேவையான பழங்களை, சத்துக்களை தருகிறது. இறந்த பின்னாலும் அந்த மரம் பல ஆயிரக்கணக்கில் நம் மதிப்பு தருகிறது. ஆனால் ஒரு மனிதன் இறந்த பாடு தன் உடல் இருக்கிற இரும்பு, அது மெக்னீசியம், அது இதெல்லாம் சேர்த்து பார்த்தா 5 ரூபாய்க்கு கூட கிடையாது. அப்போ இறந்தாலும் பயன் தரக்கூடிய இந்த மரங்களுடைய பெருமையை நாம் என்னை பார்க்கணும். ஆகவே ஒரு குழந்தை பிறந்தால் 2 மரம் வைங்க. ஒரு செம்மரமோ தேக்கு மரமோ அதை வைங்க. பணம் பலன் தருகின்ற மரங்களை ஒரு 5 ஏக்கரா இடத்த ஒரு மரம் கூட வளர்க்காது இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய தப்பு செய்யும். இந்த மரங்கள் இன்றைக்கு தருகிற, அதுதான் இந்த விவசாயத்தை தினம் பயிர் செய்கின்ற அந்த கீரை வகைகள். வாரம் ஒரு தடவை நம் பயிர் எடுக்கின்ற வெண்டைக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், இவைகள் கொடி வகைகளால் இருக்கின்ற அவரைக்காய், பாக்கங்காய், இதெல்லாம் பார்க்கக்காய் எல்லாம் ரொம்ப மருந்து பொருட்கள். இவைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு நமக்கு உணவாகும். சற்று தூரத்தில் இருக்கின்ற இந்த நம்மளுடைய தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற மிக அற்புதமான ஒரு திட்டம் இந்த உழவர் சந்தை. அந்த பொருளை நாமளே எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து அந்த விற்பனையை நாமளே எடுத்துக்கொள்கிறோம். இது ஒரு பெரிய வாய்ப்பு. பேருந்தில் கூட நம்முடைய தாய்மார்கள் அனுமதியை இலவசமாக சென்று அந்த காய்கறிகளை விட்டு வரலாம். ஆக இன்னொருத்தருக்கு நாம் 20 ரூபாய் கொடுத்து அவன் 20 ரூபாய்க்கு வச்சு அவன் 60 ரூபாய்க்கு அந்த லாபத்தை சம்பாதிப்பதை விட மார்க்கெட்டுக்கு அனுப்பி அதை ஏன் நாம செய்யக்கூடாது? அதுக்கு நம்மளவே நம்மை சார்ந்த தொழிலாளிகள், விவசாயிகள் அப்போ தினமும் பயிரை சுற்றி பார்க்கணும். நான் எந்த மரம் வைத்தாலும், உதாரணமாக நான் 5 ஒன்றியங்களில் வட்டார கலைஞர் இருந்தேன். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒரு ஆண்டில் நான் இருக்கின்ற போது 3000 மரக்கன்றுகளை பள்ளிக்கு கொடுத்திருக்கிறேன். நான் கிளியனூர் போகின்ற வழியெல்லாம் அந்த பள்ளியில் இருந்த மரங்களை பார்த்து மகிழ்ந்ததுண்டு. ஆகவே அனைத்து பள்ளிகளிலும் என்னால் தரப்பட்ட மரங்கள் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வைத்து அந்த மர நிழல்களாகவும் காற்றோட்டம் உள்ள ஒரு சுவாசத்தை மாணவர்கள் பெறுகின்ற வகையிலும் அந்த மரங்கள் இன்றைக்கு நிலை பெறுகிறது. இன்னொரு பெரிய அற்புதம் என்னவென்றால், நான் பல ஒன்றியங்களில் நீர் அந்த அலுவலகத்தில் இல்லாத போது நானே நீர்வளம் கண்டுபிடித்தேன். ஒரு A4 ஷீட்டில் தான் 4ஆக பிரித்து கொண்டு என்னுடைய அலுவலகத்திலே இருந்து அந்த 4 பகுதியில் எங்கே நீர்வளம் இருக்கிறது என்று என்னுடைய வெள்ளிச்சையினால் பார்ப்பேன். அது எந்த இடத்துல சுற்றுதோ அந்த இடத்துல கரெக்டாக போர் போட்டு தண்ணி வரும். எங்களுடைய கடைசியாக வேலை செய்த உலக்கூர் வட்டாரத்தில் அந்த பெருந்தலைவருக்கு 3 அரசு சார்பாக இருக்கின்ற 3 கிணறுகள், குறைந்தது 50 ஏக்கர் நிலம் உள்ள ஏரியில் அடுத்த ஒரு 5 நிமிடத்தில் 10 நிமிடத்தை கண்டுபிடித்து அவர் அற்புதமாக தண்ணி கொடுத்தார், எடுத்து விட்டார். பல தலைவர்கள், ஊராட்சி தலைவர்கள் அந்த இடத்துல நீர் கண்டுபிடித்து இப்போ கொடுத்தார். அப்போ நான் ஒருங்கிணைந்த விவசாயத்தில் எவ்வளோ ஆர்வமுள்ளவன், இந்த விவசாயத்தில் இப்படி பயிரிடுகின்ற முறைகளை கண்டுபிடித்து ஒரு தென்னிந்திய அளவிலே இந்த ஒருங்கிணைந்த விவசாயம் என்று பரிசு பெற்ற ஒரு நிலை
இதெல்லாம் அடிப்படை ஆதாரம் கொண்டுதான் ஒரு நிலத்தில் இருக்கின்ற நீர் எவ்வளவு காலத்தில் என்ன வகையான தண்ணீர், உப்பு தண்ணீரா நன்னீரா இருக்குது என்பதை என்னால் சொல்ல முடிகிறது. இங்கிருந்து நாமக்கல்ல இருந்த ஒரு ஆசிரியர் மதுரையில் பயிற்சிக்கு வந்திருந்தார், தலைமை ஆசிரியர் பயிற்சியில். அவருக்கு அங்கிருந்தே அந்த மதுரையிலிருந்தே அந்த நீர் இருக்கிற இடத்தை கண்டுபிடித்தேன். அவர் மெய் சிலுத்து போயிட்டார். சார், நீங்க காட்டுற இடத்துல தான் கிணறு இருக்குது, இங்கே தான் கிணறு இருக்குதா என்று சொன்னீர்களே, எப்படி ஒரு? ஏனென்றால் அந்த பூமியும் அந்த நிலத்தையும் அந்த உயிரினங்களையும் அந்த விஷயத்தையும் ஆய்வு கொண்ட விஷயத்தில், அவர்களோடு தொடர்பு கொண்ட விஷயத்தில் அவர்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது. இன்னைக்கு அவைகள் கூர்மையாக சிந்திக்கின்றன. நான் வயல்வெளியில் நெல்லுக்கு எலியெல்லாம் வருதுன்னு ஒரு கம்பி கட்டிட்டோம். நான் போய் இருட்டில் கம்பியில் ஏதாவது மாட்டுதா எப்படியா போதான்னு பார்க்கின்ற பொழுது சும்மா சாதாரண தான், அதை தடுப்பு போல் ஒரு கம்பி, மின்சாரம்லாம் கிடையாது. அப்போ அந்த எலி பார்க்கிறது, நான் டார்ச் அடிக்கின்ற போது அந்த கம்பி வலையில் மாட்டிக்குமா என்று பார்த்து அந்த எலி அந்த கம்பியை தாண்டி எகிரி உள்ள போகுது. என்ன பாருங்க, இந்த தூக்கணாங்குருவி எப்படி மழை வருதுன்னு எப்படி கூடு கட்டுது. குயில் பாருங்க, ஒரு ஓசை விடும், அதுக்கு எதிர் திசையில் விடுகின்ற குயில், பெண் குயிலுடைய ஓசையும் இந்த ஓசையும் ஒன்னா இணைஞ்சாதான் அது ஜோடி சேரும். என்ன அற்புதம் பாருங்க அந்த விலங்குகள்ல. இந்த எறும்பு பாருங்க, ஒரு பூச்சி மருந்து வச்சுட்டா அந்த பூச்சி மருந்து தடைப்பட்ட போனவுடனே இந்தாண்ட ஒரு குரூப் எறும்பு போகுது, இந்தாண்ட ஒரு குரூப்பு, இதுல இருந்து ஒரு எறும்பு பேசி ரெண்டா ஒன்னா வந்து சந்திக்குது, அப்படி திரும்ப உள்ள வருது, திரும்ப மறுபடியும் ஒரு லைன் விடும். அப்ப எறும்புகளே ஒன்று தட்டி தட்டி பேசின்னு தான் மூவ் ஆகும். இப்படி அற்புத உலகம், இந்த அதிசய உலகத்தில் இந்த ஒரு இயற்கை விவசாயத்தை நாம் ஒருங்கிணைந்த விவசாயமாக 5 அடுக்கு முறையில் எல்லாவற்றையும் அந்த இடத்தில் ஒரு 5 ஏக்கராவோ 1 ஏக்கரா இடத்துல நாம் பயன்படுத்தி, குறிப்பாக சூரிய ஒளி, அந்த ஒளி அட்டைகள் 56% வருகின்றதை, 12.5 கலோரிகள் தான் அந்த தாவரங்கள் எடுத்துக்கொண்ட வெப்பத்தை 5 அடுக்கின்ற முறையில் 5×12 × 62% அந்த சூரிய ஒளியினுடைய வெப்பத்தினை, அந்த கலோரிகளை அந்த தாவரங்கள் பெற்று பயன்பெறுவதற்கான அற்புதமான விவசாயம். இதை நாம் முன்னெடுப்போம். அரசாங்கம் பலவித மானியங்களை தந்து கொண்டிருக்கிறது, பல வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற இடம் 1 ஏக்கராவோ ஒரு 60 சென்டோ எவ்வளோ இருந்தாலும் சரிதான், அதுக்கேன்ற ஒரு விவசாயத்தை. ஒரு இடத்துல நிலமே இல்லை, இந்த பக்கத்தில் செஞ்சி பகுதியில், அங்கே 50 சென்ட்டு அப்படியே ஒரு குட்டை வளர்ச்சி, தண்ணி நல்லா இருக்குதுன்னு மீன் வளர்த்து 1 கிலோ விரால், நாட்டு விரால் 500 ரூபா தஞ்சாவூருக்கு ஏற்றுறாங்க. நிலமே இல்லை, அவர்கிட்ட வச்சுக்கிறதே 70 சென்ட் தான். 50 சென்டில் இந்த மீன் கொட்டையை வச்சு இன்னைக்கு எவ்வளோ பெரிய முன்னேற்றமாக இருக்குது. ஆகவே சிந்தனை செய்வோம், செயல்படுவோம், விவசாயத்தை காப்போம். இதனால் நாமும் மட்டுமல்ல, நம்மை சார்ந்த இந்த உலகமே, உலகத்திற்கே அச்சாணி இந்த விவசாயம் என்பதை, அதனால்தான் திருவள்ளுவரும் உழவர் என்ற ஒரு அதிகாரத்தை உருவாக்கி அது எவ்வளோ மேன்மை மிக்கது என்று சொல்லுகின்றார். நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.